வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து முக்கியமான அப்டேட், நம்ம எதிர்பார்த்த முக்கியமான அப்டேட். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்? ஏஎல்பி சிபிடி 1 தேர்வு முடிவு எப்போ வரும், ஜேஇ சிபிடி 1 தேர்வு முடிவு எப்போ வரும் பார்த்துருந்தோம். இப்போ ஏஎல்பி தேர்வுக்கான முடிவு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ சிபிடி 1 நம்முடைய சென்னை ஜோனுக்கு இப்போதான் ரிலீஸ் ஆகிக்குவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாலை 4 மணிலேருந்தே ஒவ்வொரு ஜோனா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் நம்முடைய சென்னை ஜோனுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ஏஎல்பி CN1 2024. ஓகேங்களா? ஸோ தேர்வு தேதி செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19, 20 மார்ச் மாதம் நடக்க போகுது. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 days ஒரு முன்னாடி என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸாம் ஷீட்டு நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஷிஃப்ட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட் டேட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் சிபிடி எழுதக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, கீழே வந்து பார்த்தா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர்ஸ்லாம் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாவே ரோல் நம்பர்ஸ் தான். இங்க என்ன பண்ணுங்க, இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க, பிடிஎஃப்ல சர்ச்னு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய நம்பரை சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம் நம்பர் அடிச்சு பார்க்குறேன் பாருங்க. நீங்க அடிக்கடி உங்க நம்பர் என்ன ஆகிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீங்க ஒரு நம்பர் ஃபுல்லா அடிச்சு முடிச்சப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செலக்ட் ஆகி காட்டுச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் செலக்ட் ஆயிருக்குன்னா ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இன்னும் அதிகப்படுதுங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாளுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு நல்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஃபைனல் வரையும் வந்துருங்க. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எழுத போறாங்க. சென்னை ஜோன் மட்டும்தான். ஓகே, எவ்வளோ 6315 பேருக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. இன்னைக்கு வந்த ஒரு நோட்டீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ 6315 பேர் கண்டிப்பாக இதில் உங்கள் நம்பரும் இருக்கும். ஸோ உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஏஎல்பி சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ ரயில்வேக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறோம், அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சிபிடி 1க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏஎல்பி சிபிடி 1 செலக்ட் ஆகி சிபி 2 தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ சிபிடி 1க்கான கட் ஆஃப் வந்து பாருங்க. இது வந்து நம்முடைய சென்னை ஜோனுக்கானது. இப்போ ஓப்பன் கேட்டகரியில ஜென்ரல். ஓகே, ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 49.51638. எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 34.42298. எஸ்டி 25.07678. ஓபிசி 39.35. இடபிள்யூஎஸ் 40.15. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா 41.41. இது ஜென்ரலு. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சியில 31.47. அதே மாதிரி எஸ்டி அதுல இல்ல. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி 30.06. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தா 75 கொஸ்டின் அட்டன் பண்ணிப்போம். இது என்ன பண்ணுங்க, 100க்கு கன்வெர்ட் பண்ணி இந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணி கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிபிடி 1 தேர்வு எழுத மாதிரி லிஸ்ட் கண்டிப்பா செலக்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபிடி 2 ப்ரிப்பரேஷனை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய நேரங்களை முழுமையா பயன்படுத்துங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அப்போ நல்லா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிலது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏ2 நடக்கும் கிளாஸ். அப்போ அங்கேயும் நமக்கு என்ன ஒரு லிஸ்ட் வரும். ஓகேவா? அப்போ இந்த சிபிடி 2 நம்ம நல்லா பண்ணாதான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த சிபிடி 2 நல்லா உங்களோட முயற்சியை அதிகப்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனே பெறணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.